Hello, welcome to the Professors, the World This Week. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்துல இருந்து வேர்ல்ட் திஸ் வீக்கோட வேர்ல்ட் திஸ் மந்தாக போட்டுடலாம் போல தோணுது. ஸோ வார வாரம் நம்மளால வீடியோ போடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா கடைசி சில வாரங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரம் இல்லை மூணு வாரம் ஒன்றா சேர்ந்து அப்படி வந்து போட்டுட்டு இருக்கோம். இப்போ என்ன எனக்கு ரொம்ப அப்பப்போ வந்து தோணுது, சரி ஒரு மந்த் இந்த வேர்ல்ட் திஸ் மந்த்னே போட்டுடலாமே அப்படின்னு தோணுது. சரி, இந்த ஒரு மந்த், இது என்டையர் மந்த் இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நவம்பர் மந்த் என்ன நடந்தது, திஸ் இஸ் நவம்பர் 2024 என்ன நடந்தது, அதை பற்றி தான் நம்ம வந்து மெயினாக வந்து பார்க்கணும். மேஜர் திங் பார்த்தீங்கன்னா ஒரு இட்ஸ் நாட் அன் அப்செட். பைடன் வித் அகெயின்ஸ்ட் பைடன் போயிட்ட அப்புறம் கமலா ஹாரிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க ஆன் பிஹாஃப் ஆஃப் டெமோக்ராட்டிக் பார்ட்டி. அதே மாதிரி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிகன் பார்ட்டியில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் ஈஸி வின் அப்படிதான் நான் சொல்ல முடியும். டொனால்ட் ட்ரம்ப் வந்து யூஎஸ் எலெக்ஷன் வந்து வின் பண்ணிட்டார் இந்த மந்த் ஆஃப் நவம்பர் 2024. ஸோ எப்போ இவர் வந்து பொறுப்பெடுத்துப்பாருன்னா இந்த ஜான்வரியில், ஐ திங்க் ஜான்வரி 20th, எஸ் ஜான்வரி 20th தி வில் டேக் த பவர். அன்டில் தென் பைடனுக்கு வந்து இப்போ திஸ் இஸ் அ டைம் ஃபார் ஹிம் டு கிவ் ஹிம் அ டிரான்சிஷன் அண்ட் தென் கொடுத்துடணும் பதவி வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டு ஒரு ஒயிட் ஹவுஸை காலி பண்ணிட்டு போயிருங்க. பைடன் வந்து இந்த மந்த்து என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நல்லா பண்ணிட்டாரு. எப்படி சொன்னா இவருக்கு இந்த அந்த இவருக்கால ஜெலன்ஸ்கி, உக்ரைன் ஜெலன்ஸ்கி கிட்ட வந்து ஒரு இந்த மாதிரி, எப்பா நீ என்னோட வெப்பன் எல்லாம் எடுத்துக்கோ, என்னோட வெரி ஸ்ட்ராங்கஸ்ட் வெப்பன் எடுத்துக்கிட்டு யூ அட்டாக் ரஷ்யா அப்படி சொல்லிட்டு வந்து சொல்லிட்டார். ஸோ இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் யூ கோ அஹெட் அண்ட் யூஸ் இட் அப்படின்னு வந்து சைன் பண்ணிட்டாப்புல பைடனோட நல்ல எண்ணம் பாருங்களேன். எலெக்ஷன் தோத்த உடனே இப்படி ஒரு மேஜர் ஒரு கோ அஹெட் அப்படின்னு வந்து சொல்லிட்டாப்புல. ஸோ அதுக்கு ஒன்னே வந்து புட்டின் வாஸ் வெரி அப்செட். ஸோ புட்டினுக்கு வந்து என்ன பண்றது வந்து தெரியல. பட் இஸ் ஜஸ்ட் வெயிட்டிங். தெரியும் திஸ் ஆல் இது வந்து பிளான் பண்ணி தான் வந்து பண்றாப்புல அப்படின்றது கிளியரா வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ பைடனோட எண்ணம் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மேஜரா கண்ட்ரிக்கு வந்து வெப்பன் செல் பண்ண வைக்கணும். அது வந்து பல இடத்துல வந்து பிரச்சனைகள் ஆரம்பிக்கணும், இன்க்ளூடிங் இப்போ பங்களாதேஷ் சுச்சுவேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா பைடன் சப்போர்ட்டட் யூனிஸ் அவன் தான் வந்து இப்போ வந்து அவர் தான் வந்து இப்போ வந்து பவர்ல இன்டரிம் ஒரு பிரைம் மினிஸ்டரா இருக்காரு. பங்களாதேஷ்ல பவர் லீடர் மாதிரி இருக்காரு. இப்ப ட்ரம்ப் போயாச்சு. இப்போ பைடன் சப்போர்ட் வந்து யூனிஸ், பைடன் சப்போர்ட்டட் யூனிஸ் வந்து பவர்ல இருக்காப்ல. இப்போ ட்ரம்ப் போன உடனே, ஐ மீன் ட்ரம்ப் வந்த உடனே யூனிஸ்க்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும்னு கன்ஃபார்மா வந்து தெரியுது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள்ல வந்து அமெரிக்கா வந்து இன்வால்வ் ஆகுது. அது வந்து வெளியில கிளியரா எல்லாருக்குமே தெரியாது. ஸோ பைடனோட கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து தி வாண்டட் டு டூ சம்திங் ஃபார் இந்தியா. நிறைய பல 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 விதமா வந்து ட்ரை பண்ணாங்க. கனடா வழியா ட்ரை பண்ணாங்க, பிரிங்கிங் த காலிஸ்தானி இந்த இஷ்யூ எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பங்களாதேஷ்ல ஒரு பெரிய ரெவல்யூஷன் எடுத்துட்டு வந்து அவங்க வழியா வந்து ட்ரை பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கவர்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணி ஷேக் ஹசீனா வந்து ஓட விட்டு கவர்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணி இந்தியாவுக்கு வந்து ஒரு குடைச்சல் தரணும் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. அது எதுவும் நடந்த மாதிரி தெரியல. இப்போ அதனால இப்போ ட்ரம்ப் வந்து வின் பண்ணிட்டாப்ல. இப்போ பைடன் என்னென்ன பண்ணுமோ எல்லாத்தையும் வந்து பண்றாப்ல. என்னென்ன வந்து இது பண்ணுமோ, இப்போ பாகிஸ்தானுக்கு வந்து நான் வந்து இது தரேன், மிசைல் தரேன் அவனோட டிஃபென்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் சைன் போட்டாப்ல. இதெல்லாம் வந்து ட்ரம்ப் வரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணிடணும். பண்ணிட்டா வந்து ட்ரம்ப்புக்கு வந்து குடைச்சலாம். இப்போ ஒரு வார் ஒன்று ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரஷ்யா வந்து அமைதியா இல்லாம ஏதாச்சும், சரி நீ என்னமா நீ அடிக்க போறியா, நான் உன்னை திருப்பி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அவ்வளவுதான், பெரிய ஒரு வேர்ல்டு வார் வந்துடும். வேர்ல்டு வார் இருந்துச்சுன்னா பல நாடுகள் வந்து அடிச்சிட்டு இருக்கும். ஸோ இப்படி ஒரு ட்ரம்ப் வின் பண்ண வந்து என்ன நடக்க போகுது அது வந்து நம்ம பார்ப்போம். இது இந்தியாவுக்கு வந்து எப்படி ஒரு நல்லபடியா இருக்குமா இல்லை எப்படி இருக்கும். இந்தியாவோட மெயின் ஒரு ஃப்ரெண்டு ட்ரம்ப் தான். பட் ட்ரம்ப்புக்கு என்ன ஒரு ஒரு வருத்தம் இருக்குன்னா, இந்தியாவோட இந்த பிரிக் குரூப், அந்த பிரிக்கோட அந்த வருத்தம் இன்னும் இருக்கு. பிரிக் சம்மிட் அந்த லீட் பண்றாங்க வித் சைனா அண்ட் ரஷ்யா சப்போர்ட். அது வந்து ட்ரம்ப் கொஞ்சம் வருத்தம் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அது வந்து அந்த பிரிக்கோட மெயின் எஜெண்டா வந்து டாலர் வந்து தூக்கணும், மெயின் எஜெண்டா. ஸோ
பங்களாதேஷ் சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா இப்ப வந்து இப்படி இருக்கு. என்னடா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. கம்ப்ளீட்டா வந்து ஹசீனாவை துரத்தி விட்டு இப்படி இப்படி பண்ணிட்டாங்க. இப்ப அவங்களோட இதுவும் எக்கானமியும் வந்து கீழே குறைஞ்சிட்டே இருக்கு. ஒன்னும் இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி தெரியல. நிறைய பேர் வந்து அவங்களோட பிசினஸ் வந்து மூடிட்டு வந்து கிளம்புறாங்க பங்களாதேஷ்ல இருந்து. அப்ப போக போறோம் தெரியும் எத்தனை நாள் இன்னும் வந்து இன்டரிம் கவர்மெண்ட் இருக்க போகுது, இல்ல வேற ஏதாச்சும் வந்து ப்ராபபிளி ஒரு ப்ராப்பர் டெமோக்ரஸி எடுத்துட்டு வர போறாங்க. டெமோக்ரஸி எடுத்துக்கிட்டு இப்படி ஒரு கூப் ஒன்று எடுத்துட்டு வந்து அந்த இன்டரிம் கவர்மெண்ட் வந்து ஸ்டூடெண்ட் கூப் மாதிரி எடுத்துட்டு வந்து அந்த இன்டரிம் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. நிறைய கான்ஸ்டியூஷன்லாம் மாத்த போறாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ எல்லாம் வந்து இந்த பைடன் வின் பண்ணியிருந்தாருன்னா அது வந்து கண்டினியூ ஆயிருக்கும். இப்ப கிளம்பிட்டாப்புல கேரக்டர் பையன். இப்ப அடுத்தது வந்து ட்ரம்ப்போட இது அநேகமா அந்த யூனிஸுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்பயே ப்ரெடிக்ட் பண்றேன். நெக்ஸ்ட் G20 சம்மிட் பாக்குறதுக்கே ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு இந்தியனா வந்து ஒரு சந்தோஷப்படுறதா, இல்ல ஒரு ஒரு வெஸ்டர்னா வந்து வருத்தப்படுறதா. எப்படி சொல்றேன்னா, நரேந்திர மோடி இந்தியன் பிரைம் மினிஸ்டர் இஸ் கெட்டிங் எ பிக் பிக் ஒரு பொசிஷன், ஒரு பெரிய ஒரு ஃப்ரண்ட் ரோல நிக்கிறாரு, ஒரு பிக் லீடர்ஸோட நிக்கிறாரு. இதே வந்து ஒரு 8 இயர்ஸ் 10 இயர்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா மன்மோகன் சிங் வந்து ஏதோ ஒரு ஓரமா வந்து நிற்பாரு. அவர் யாரும் மதிக்க விட மாட்டாங்க. இப்ப நரேந்திர மோடி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு லீட் பண்ற மாதிரி இருக்கு. ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட் டு பைடன். பைடன் வந்து ட்ரூடோ வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி பேச வைக்கிறாப்புல மோடி கிட்ட. அதுக்கப்புறம் வந்து பிரேசிலியன் இது ரியோல தான் நடந்தது, பிரேசிலா நடந்தது. பிரேசிலியன் பிரைம் மினிஸ்டர் இல்ல பிரசிடென்ட் அவர் கூட வந்து பேசுறாரு. பல நாடுகளோட வந்து ஒரு ஒரு டிப்ளமேட்டிக் மீட்டிங் வந்து நடக்குது. கிரெடிட் கோஸ் டு ஜெய்சங்கர் அஸ்வால். அவரோட ஃபாரின் டிப்ளமசி வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல் தான் சொல்லிட்டோம். நரேந்திர மோடியோட ஸ்மார்ட் மூவ் அந்த கவர்மெண்டோட எஸ்பெஷலி அந்த டிப்ளமேட்டிக் கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஒரு அந்த அவுட் சைட் எப்படி இன்டர் கண்ட்ரி டாக்ஸ் எப்படி வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்மார்ட்டா வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்கிட்டையும் வந்து பணிஞ்சியும் போகாம, யாருக்கிட்டையும் வந்து டாமினேட்டும் பண்ணாம ரொம்ப அப்படியே அமைதியா பொறுமையா வந்து எப்படி எப்படி பழகணுமோ அப்படி வந்து பழகிட்டு ஒரு பெரிய ஒரு பிக் ஒரு பொசிஷன் வந்து இந்தியா பொறுத்த வரைக்கும் தான் நம்ம வந்து சொல்லணும். ஒன் ஆஃப் த மேஜர் கண்ட்ரி நம்ம சொல்றோம். ஹோப்ஃபுல்லி இந்தியாவுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய சக்சஸ்னா எப்படி நான் எடுத்து பண்ணா யூஎன்ல வந்து ஒரு பெர்மனன்ட் சீட்டு கிடைச்சா அப்பதான் வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும். பார்ப்போம் அது அந்த ஒரு ட்ரீம் எப்போ வந்து கிடைக்குதுன்னு. இப்போ நம்ம அடுத்த விஷயங்களுக்கு போவோம். நெக்ஸ்ட் வந்து இந்த பாகிஸ்தான்ல நடக்கிற விவகாரம் தான். பாகிஸ்தான்லயும் இந்த பலுச்சிஸ்தான் அங்க நடக்கிற இந்த பல பாம் பிளாஸ்ட். ஸோ பலுச் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, பாகிஸ்தான் சில இடத்துல வந்து இந்த சைனீஸ் அத்தாரிட்டிஸ்லாம் வந்து ஏதோ அவங்களோட டெவலப்மெண்ட் மினரல்ஸ் எடுக்கிறது அதை எடுக்கிறது அப்படிலாம் எடுத்துட்டு இருக்காங்க. இவங்க அதை வந்து அது விருப்பம் இல்லாம இந்த மாதிரி வந்து அவங்களோட ஃப்ரீடம் மூமெண்ட்டுக்கும் அதை வந்து அட்டாக்கும் பண்றாங்க. நிறைய பிளாஸ்டும் நடக்குது. இந்த ரீசெண்டா கராச்சி ஏர்போர்ட் பிளாஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் செத்துட்டாங்க. அதுவும் வந்து கண்டினியூஸா அது போயிட்டு இருக்கு. எப்படி இந்தியாவுக்கு வந்து காலிஸ்தான் மூமெண்ட் ஒரு குடைச்சலோ அந்த மாதிரி வந்து பாகிஸ்தானுக்கு வந்து இந்த பலுச்சிஸ்தான் மூமெண்ட் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா வந்து ஆயிட்டு இருக்கு. அது பார்ப்போம் எத்தனை நாள் என்ன அது என்ன போக போகுது. பாகிஸ்தான் அவ்வளவு சீக்கிரமாலாம் விட மாட்டாங்க. பட் அது வந்து ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. பலுச்சிஸ்தான் மூமெண்ட் அது வந்து ரொம்ப நாளா வந்து போயிட்டு இருக்கு. அது எத்தனை நாளைக்கு வந்து போகுதுன்னு நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்க்கு வருவோம். ஸ்போர்ட்ஸ்ல ஒரு மேஜர் இது திங்கு. ஸ்போர்ட்ஸ்ல இந்தியா நியூசிலாந்து சீரீஸ் நடந்தது இந்த மாசம். ரொம்ப எல்லாருமே நினைச்சிருந்தேன்னா இந்தியா வில் ஈஸிலி வின் அகேன்ஸ்ட் நியூசிலாந்து 3-0 வந்து அடிப்பாங்க. கடைசியில் அதோட எக்ஸாக்ட் ஆப்போசிட் நடந்தது. நியூசிலாந்து 3 இந்தியா 0. கிளீன் ஸ்வீப் பண்ணி நியூசிலாந்து வந்து ஒரு பிக் சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க இந்தியன் டீமுக்கு. ஸோ அது வந்து யாருமே வந்து எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. என்னடா அது ஒரு ஒரு சின்ன ஒரு கண்ட்ரி எப்படி வந்து இப்படி ஈஸியா தூக்கிட்டு சாப்பிட்டு போயிட்டாங்க. சத்தியமா யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. ஒரு 3-0 நடக்கணும். ஆக்சுவலா இந்த யூஸ்வலா இந்தியாவில் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, இந்தியன் மேட் பிச்சர்ஸ் வந்து ஒரு ஸ்பின்னருக்கு அட்வான்டேஜா பண்ணுவாங்க. அது வந்து அவங்க ஸ்பின்னர் வந்து அடிச்சு தூக்கி போயிட்டாங்க.
தூக்கி அடிச்சு ஃபாஸ்ட் பவுலரே விக்கெட் எடுக்கலாம். ஸோ ஒரு ஹெல்ப்லெஸ், இந்தியாவுக்கு வந்து ஒரு ஹெல்ப்லெஸ். இன்க்ளூடிங் ஒரு நல்ல டீம் தான் இருந்தாங்க இந்தியா. ஒரு மேஜர், ஒரு யாரும் பெரிய ஆள்லாம் வந்து மிஸ் ஆகல, நல்ல டீம் வந்தாங்க. விராட் கோலி எல்லாம் ஒன்றும் பண்ண முடியல. விராட் கோலி, ரோஹித் சர்மா வந்து திணறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு சீரீஸ் வந்து ஒரு பிக் செட் பேக் இந்தியாவுக்கு, எஸ்பெஷலி ஃபார் த டெஸ்ட் சாம்பியன்ஷிப். ஸோ இதனால வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய குடைச்சல் ஆயிடுச்சு. இப்போ டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்து எப்படி அவங்க வந்து ஃபைனல் போக முடியும் அப்படின்னு. இப்போ 3 மேஜர் கண்ட்ரிஸ் வந்து பிக் காம்படிஷன் இருந்தாங்க இது வரைக்கும். இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா இருந்தாங்க. இப்போ நியூசிலாண்டு அதில் வந்து, நியூசிலாந்து, ஸ்ரீலங்காவும் அதில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கிளியராக வந்து தெரியுது. ஆஃப்டர் திஸ் நியூசிலாந்து இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிட்டாங்க. ஸோ we don't know. So it's very unfortunate. Indians, the test team has disappointed us. 3-0 தோப்பாங்கன்னு சத்தியமா யாருமே எதிர்பார்க்கல. பட் லெட்ஸ் சி, நெக்ஸ்ட் டூர் வந்து ஆஸ்திரேலியா போகிறோம். ஆஸ்திரேலியா போயிட்டு ஹோம் சீரீஸ் ஃபார் ஆஸ்திரேலியா, ஃபைவ் டெஸ்ட் மேட்ச் சீரீஸ். அது வந்து அதில் வந்து அட்லீஸ்ட் இந்தியா வந்து 3 டெஸ்ட் வச்சு வின் பண்ணோம். They have to win the series அப்படின்றது போது தான் வந்து they have a chance to get into the World Test Championship finals. வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 2 ஃபைனல் நடந்திருக்கு போன 2 சைக்கிள்ல. அந்த 2 ஃபைனல்ல இந்தியா போயிருக்கு. 2 ஃபைனல்ல இந்தியா தோத்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஃபைனல் நியூசிலாண்டோட தோத்துச்சு, அடுத்த ஃபைனல் ஆஸ்திரேலியாவை தோத்துச்சு. இப்போ இந்த ஃபைனல் போகுமானே இது வந்து ரொம்ப டவுட் ஆயிடுச்சு. ஆஃப்டர் திஸ் டெஸ்ட் சீரிஸ், ஒரு மேஜர் டெஸ்ட் சீரிஸ், பிக் செட் பேக் ஃபார் ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப் வந்து பெரிய கொஸ்டின் மார்க் ஆயிடுச்சு. இப்போ ஆஸ்திரேலியா போகும்போது அவர் அந்த தோத்தாருன்னா இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிடும். பட் எனக்கு நம்ம தெரியல, இந்த செலக்டர் அஜித் அகர்கர் வந்து எனக்கு தெரிஞ்சு மும்பை, ரோஹித் சர்மா மும்பை, அதாவது ஒரு இது இருக்கு, திருப்பி அவங்க தான் எடுத்துட்டு இருக்காங்க. எவ்வளவு தூரம் போகுதுன்னு தெரியல. ஒரு நிறைய சின்ன பசங்க இருக்காங்க, எதுவுமே வந்து இதுவே கொடுக்கல. எனக்கு தெரிஞ்சு சப்போர்ட் பண்ணிருக்கலாம், ஒண்ணுமே பண்ணல. ஸோ லெட்ஸ் சி என்ன ஆக போகுது. நெக்ஸ்ட் மீடியா போறோம். மீடியாவை அடுத்த பெரிய டாக் வந்து பாத்தீங்கன்னா இந்த நயன்தாரா பண்ண ரிமார்க் தான். நயன்தாரா அவங்களோட வெட்டிங்கோட ஒரு மூவி மாதிரி நெட்ஃபிளிக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ நெட்ஃபிளிக்ஸில் அதில் ஒரு வீடியோ வந்து சில கிளிப்பிங்ஸ்லாம் வந்து அந்த தனுஷ் இயக்கத்தில் வந்த என்ன படம் பேர் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அந்த தங்கமே குணத்தா அப்படின்னு அந்த பாட்டு கூட அந்த படத்தில் வரும். ஸோ அப்போ நானும் ரவுடி தான். ஆமாம், அந்த படம் பேர் நானும் ரவுடி தான். ஸோ அந்த படத்தில் வந்து அந்த டைமில் தான் வந்து நயன்தாராவுக்கு வந்து விக்னேஷ் சிவனோட வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஏற்படுத்திச்சு. அதனால சில கிளிப்பிங் வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து தனுஷ் வந்து, ஏமா நீ இந்த கிளிப்பிங்லாம் போட்டிருக்கல, நீ என் படத்துல வந்து நடிக்க வந்தியா இல்லை லவ் பண்ண வந்தியா அப்படி சொல்லிட்டு அதுக்கு வந்து நீ காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தனுஷ் வந்து கேட்டிருக்காரு. ஒரு ப்ராப்பர் அபிஷியல் நோட்டீஸ் வந்து வச்சிருக்காரு. அதுக்கு வந்து நயன்தாரா வந்து அவங்க வந்து ரிமார்க் இந்த மாதிரி வந்து ஏப்பா இப்படிலாம் பண்ற, ஒரு ஈவெண்ட்லயே வந்து சொல்லிட்டாங்க இந்த பிரசன்ஸ் ஆஃப் தனுஷ். அந்த மாதிரி காசுலாம் கேட்குறீங்களே நீங்க, நாங்க தான் ஒரு ஜஸ்ட் இதுல ஆடியோ வீடியோ கிளிப் கொடுத்தோம், அது வந்து நீங்க கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஆக்சுவலா நீங்க வீடியோ கிளிப் எடுத்தீங்களோ, பட் அந்த டைம்ல நீங்க வந்து யூஆர் ஒர்க்கிங் ஃபார் ஹிம் அப்படின்னு இருக்கும்போது வந்து மேபி ஹஸ் அத்தாரிட்டி டு ஆஸ்க், ரைட்? ஸோ அது நம்ம வந்து எப்படின்னு சொல்ல முடியாது. பட் தெரியல இது எப்படி எடுத்துட்டு போக போறாங்க தெரியல. பட் தனுஷ் ப்ராபப்ளி இது வந்து சரி விடுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டுடலாம். தனுஷும் பல விஷயங்கள் வந்து நம்ம கேள்விப்படுறோம். தெரியல இது எவ்வளவு நாள் இப்படி போகும் தெரியல. பார்ப்போம் என்ன ஆக போகுதுன்னு. வர காலங்களில் தெரியும் இந்த மாதிரி இன்னும் எத்தனை பேர் காசு கேட்க போறாங்கன்னு. இந்த இளையராஜா கேட்டார்ல, தலைவர் இளையராஜா வந்து எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி அப்பா என்னோட பாட்டு பண்ணீங்கன்னா நீங்க வந்து காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இது வந்து காப்பிரைட்டு இதுதான் இஷ்யூ தான், இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் அப்படிலாம் வந்து. இப்போ நம்ம யூடியூப்லேயே ஏதாச்சும் ஒரு வீடியோ ஒன்று போட்டீங்கன்னா படிச்சு விட்ருவோம், ஸ்ட்ரைக் போட்டு இது பண்ணிடுவாங்க. அதனால தான் நம்ம வந்து பிக்சராக போட்டுட்டு இருக்கோம், இல்லைன்னா வீடியோ போட்டுருக்கலாம்ல. ஸோ பிக்சராக ஏன்னா நம்ம வீடியோ போட ட்ரை பண்ணிட்டு அது வந்து இஷ்யூ தான் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்றது வந்து சரி இந்த மாதிரி ஒரு பிக்சராக போட்டு நம்ம ஆடியோக்கு நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது ஜஸ்ட் ஸ்டார்ட் தானே. நம்ம இது வந்து மக்கள் நிறைய பேர் விரும்பி பார்த்தாங்கன்னா வி கேன் டேக் இட் இஸ் மெயின் அப்படி சொல்லிட்டு வந்து இது வந்து ஒரு 1 பிக் மந்த் அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். பார்ப்போம், போக போக தான் தெரியும் எந்த லெவலுக்கு நம்ம இன்வால்மெண்ட் ஆகி இதை வந்து செய்யலாம். ஓகே, ஐ ஹோப் த மேஜர் திங் தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இதுமே பார்ப்போம் நம்ம வேர்ல்ட் திஸ் வீக்கா வேர்ல்ட் திஸ் மந்தா நெக்ஸ்ட் மந்த் தான் தெரியும். பார்ப்போம். டேக் கேர், பை பை. Until then, this is
Professor signing off.